தமிழக மீனவர்கள் 5 பேருக்கு இலங்கை நீதிமன்றம் விதித்த மரண தண்டனை தமிழகத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதை தொடர்ந்து சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்திற்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், இலங்கை துணை தூதரகத்திற்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? போதைப்பொருள் கடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த 5 மீனவர்களுக்கு கொழும்பு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. இதையடுத்து ராமேஸ்வரம் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடந்த வண்ணம் இருக்கின்றன. இதையடுத்து சென்னை ஸ்டெர்லிங் சாலையில் இருக்கக்கூடிய இலங்கை துணை தூதரகத்துக்கு நேற்று இரவு முதல் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது பார்க்கும்போது என்றால் ஸ்டெர்லிங் ரோடில் இருக்கக்கூடிய இலங்கை துணை தூதரகத்துக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 3 கம்பெனி போலீசார் 3 அடுக்கு பாதுகாப்பு பணியில் இலங்கை துணை தூதரகத்தை சுற்றியும் இருக்கக்கூடிய பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஸ்டெர்லிங் சாலையில் சில இடங்களில் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து போலீசார் குவிக்கப்பட்டு இலங்கை துணை தூதரகத்துக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழியாக வரக்கூடிய வாகனங்கள் சில வாகனங்கள் அனுமதி மறுக்கப்பட்டு மாற்று வழியில் அனுமதிப்படக்கூடிய காட்சியை நம்ம காலையிலேருந்து பார்க்க முடிகிறது. பல்வேறு ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் இலங்கை தூதரகத்துக்கு முன்பு இன்று நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் இந்த மாதிரி பாதுகாப்பு இலங்கை துணை தூதரகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கோடம்பாக்கம் நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கும் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எழும்பூரில் உள்ள புத்த மடத்துக்கும் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கை சம்பந்தமான சென்னையில் இருக்கக்கூடிய வர்த்தக நிறுவனங்கள், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், இலங்கை துணை தூதரகம், வங்கிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கும் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் இருக்கிறதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பாஸ்கர், இலங்கை அரசை கண்டித்து தமிழ் அமைப்புகள், அரசியல் கட்சிகள் இன்னைக்கு தூதரகம் முன்பு ஏதேனும் போராட்டங்கள் நடத்த முடிவு செஞ்சிருக்காங்களா? தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக 153 இயக்கங்கள், மே 17 இயக்கம் உட்பட 153 இயக்கங்கள் சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தை அகற்ற வலியுறுத்தி சரியாக 11 மணி அளவில் இந்த இடத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அவர்கள் ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் இலங்கை துணை தூதரகத்துக்கு முன்பு வந்தாங்கன்னா அவங்க உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் என்று காவல்துறை அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் தூதரகத்துக்கு பின்புறமாக தனியாக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டம் நடத்துவதற்காக ஒரு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல இலங்கை துணை தூதரகத்துக்கு அகற்ற வலியுறுத்தி 11 மணிக்கு ஆர்ப்பாட்டங்களும் போராட்டமும் நடைபெறும். இந்த இடத்தை விட்டு இலங்கை தூதரகத்துக்கு முன்னோக்கி சென்றால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் பார்க்கும்போது இலங்கை துணை தூதரகத்துக்கு பாதுகாப்பு கருதி கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்க வேளையில் பல்வேறு இயக்கங்களும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் அறிவித்திருக்கின்றன. இதனால் இந்த இடத்தை சுற்றிலும் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வரக்கூடிய வாகனங்களில் சில சாலைகளில் போக்குவரத்து மாற்றங்களும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெறக்கூடிய நிலையில் மாறுதல் செய்யப்படும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளனர்.